ஹாய் ஹலோ ஆர்மிஸ், நாங்கள் இனி நம்ம பார்க்க போகிறது மாஃபியா கேன் ஃபாலோ இன் லவ் வித் கேரளா பொண்ணு தான்டா. லாஸ்ட் பாட்டில் எல்லாம் நிறுத்திருப்பீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ரிவீல் பண்ணியிருப்பீங்க. ஜேகே ஹாப்பியாக அவங்க தூக்கி வச்சுருப்பாங்க. ஜூன் அண்ட் மாயாவும் ஹாப்பியாக வந்துட்டு ஜூன் சொல்லிப்பார், நான் மாமா கிட்ட ஜாக்கெட் அப்படின்ட்டு அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது டே ஸ்கிப், உங்களுக்கு ப்ரெக்னென்சி பெயின் வந்துருச்சுடா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆல்மோஸ்ட் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இப்போ தான் உங்களுக்கு குழந்த பிறகு நீங்கள் அப்படி கத்துறீங்க வழியில், வெளில சங்கு துடிச்சிட்ருக்காரு அந்த வழியிலையே. அழுகுறாடா ஜூன், பாவண்டாக. ஃபீல் பண்ணாது ஒன்றும் இல்லை சரியாயிடும் சேஃபாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜூன் சொல்கிறாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பேபி சவுண்ட் கேட்குது. நீங்கள் ஒரு பாய் பேபி கேர்ள் பேபி பெற்றுட்டீங்க. இப்போ அந்த பேபி என்னாச்சு கொண்டு வந்து நம்ம ஜேகே கிட்ட கொடுப்பாங்க. ஜேகே வந்துட்டு பயந்துட்டு நிற்கிறார், ஷிவர் ஆகிட்டு. ஆரம் பயமாக இருக்குடா, அவள் எப்படி இருக்கான்னு தெரிலடா. பேபி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஜேகே வந்து நான் என் ஒய்ஃப் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உங்களை தான் பார்க்க வராரு. வயன் ஓகேவாடி, உங்களால் பேச முடியல சுத்தமாக, உங்கள் ஐஸை பிளிங்க் பண்ணுறீங்க, நான் ஓகே அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்துட்டு இப்போது தான் ஒரு டீப் பிரெத் விடுறாரு, எல்ல போகிறாரு. மாயா ஒரு பேபி, ஜூன் ஒரு பேபி வச்சுட்ருக்காங்க. ஜூன் மாயாவை பார்த்துட்டு, மாயா நமக்கு எப்போ பேபி வரும் அப்படின்னு கேட்குறாரு. ஜேகே வந்து, டேய் சீக்கிரம் வர சொல்கிறா, என் பையனுக்கு ஒரு பொண்ணு பெற்று போடுறா. புரியல அது? ஆமாட்டா, எனக்கு பையன் பிறந்துச்சா? ஆமாம். ஒரு பொண்ணு பிறந்துச்சா? ஆமாம் பிறந்துச்சு, ரெண்டுமே. சீக்கிரமாக நீங்கள் ஒரு பையன் ஒரு பொண்ணு பெற்றுக்கோங்க. என் பொண்ணுக்கு உன் பையனை கட்டி வச்சிடறேன், அண்ட் என் பையனுக்கு உன் பொண்ணு. அடா பாவி, இதுக்கு தான் இவ்வளோ பெரிய பிளானா? ஆமாண்டா. சரி பண்ணி தொலைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் யோசிச்சுக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே, இப்போ நீங்கள் வந்து டிஸ்டர்ஸ் ஆகிட்டு போகிறீங்க. நம்ஜுனுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் வந்துட்டு மேரேஜ் நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. மேரேஜ் நடக்குது, ஃபிக்ஸ் பண்ண மேரேஜ் இப்போ தான் நடக்குது. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் நடக்குது. ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் நம்ஜுனுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஒரு அழகான ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க, ஒரு பாய் ஒரு கேர்ள். ஜங்குக் சொன்ன மாதிரி தான். நண்டா நீங்கள் பார்த்துட்டு, அண்ணா என்னண்ணா உன் பையன் என்ன மாதிரி இருக்கான்? நீ தான் என்ன மாதிரி இருந்த, அதனால தான் என் பையன் ஒன்றை மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன்னு சொன்னோன்னே, சரி க்யூட்டாக இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு பையனை தூக்கிட்டு போயிடுறீங்க. ஜேகே வந்து, இந்த பொண்ணு தான் க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு போயிட்டு அவர் பையன்கிட்ட கொடுக்குறாரு. அவன் பார்த்துட்டு, என் ஒய்ஃப் வந்துட்டான். அப்போ நான் ஜூனு நீங்களும் பார்த்துட்டு, என்னடா அவளுக்கு என்னடா வயசாகுது, அதுக்குள்ளே என்னடா பேசுகிற? ஏன்னா அவங்க பையனுக்கு இப்போ தான் 1.5 years ஆகுது. அதுக்குள்ளே சொன்னதை பார்த்துட்டு, அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஜெயிக்க வந்து பார்த்துட்டு, இப்படிலாம் சொல்லக்கூடாது ஆமாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் டேஸ் இப்போ வந்துட்டு 2 பேபிஸும் 4 பேபிஸும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்கோம். எப்போவுமே ஒன்றா தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஜூனும் அவங்க ஃப்ரெண்டு வந்து வெளில கூட்டு போகிறாங்க பேபிஸை. நீங்களும் ஜேகேவும் வீட்டில் தான் இருக்கீங்க. ஜேகே வந்துட்டு அவங்கள பார்த்து, பொட்டாட்டி நான் லாஸ்ட் பார்ட் ஜேகே போய் சிலுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஆமாம்மா, நம்ம செகண்ட் சைல்டு ரெடி பண்ணுவோமா? டே 2 பிறந்துச்சுடா ஆல்ரெடி. சரி தாங்க சுத்தாச்சு. தேர்ட் சைல்டுக்கு ரெடி பண்ணுவோமாடி? ஆமாம்மா வேணாம்,
வேணும்டி இப்போ வேணாண்டா டேய் பொறுக்கி வேணாம் எனக்கு வேணும்டி வேணாண்டா எனக்கு வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போயிட்டு ரூமில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே கிஸ் பண்ணி இப்போ ரூமுக்கு வெளில வந்து நம்ம ஜூனும் பேபிஸ் எல்லோரும் வந்திருப்பாங்க. இந்த சவுண்டு கேட்டு எடா அவங்களுக்கு திருப்பி தம்பி பாப்பா வரப்போது போலே அப்படின்னு சொல்லி ஜூன் வந்துட்டு உங்கள் பேபி கிட்ட தான் சொல்கிறாரு. தம்பி பாப்பாவா? அப்போ மாமா நீங்களும் சீக்கிரம் ஒரு பாப்பா ரெடி பண்ணுங்க. ஏன் எங்கள் தம்பி பாப்பா கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படி பாருங்களா? என்னடா பண்ணுறீங்க? குழந்த மாதிரியாடா பேசுவீங்க? ஓகே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்கடா. அவ்வளோதான், ஹாப்பி என்டிங். ஃபஸ்ட்டு 2 பார்ட் கூட கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இது லாஸ்ட் பார்ட்டுங்கிறதுனால ரொம்ப குட்டியாக இருக்குடா. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.